அண்ணே காலை வணக்கம். காலை வணக்கம் கோபாலு. வெல்கம் வெல்கம். சொல்லு கோபாலு. அண்ணே, பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை அருளினார். நம்ம பார்க்குறோம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் அற்புதமான திருக்குறளுங்கிற அமுதத்தை கொடுத்தார். பகவான் இயேசுநாதர் அற்புதமான பைபிளை கொடுத்தார். நம்ம பார்க்குறோம். உலகின் உயர்ந்த நூலான திருக்குறானை நேத்திக்கு மகாவீரருடைய பிறந்த நாள். அவருடைய அருளுரைகள் இருக்குது. கௌதம புத்தர் அற்புதமாக வழிகாட்டியிருக்கார். வள்ளலாருடைய கருத்துக்களை பார்க்குறோம். இவ்வளவு பேர் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்த பிறகு கூட மனுஷன் என்ன இப்படி இருக்கான்? கோபாலு, ஒரு விஷயம் புரிஞ்சிக்க. கோவிலில் யானை இருக்கு. அந்த யானைக்கு அருமையான துணியால் உடம்புல போடுறாங்க, கண்ணுக்கிட்ட அழகு பண்ணுறாங்க. அது ஒன்று இதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்கல, நம்மால் பண்ணுறான். காட்டில் ஒரு யானை இருக்குது. 2 யானையும் ஒன்றானா கிடையாது. அதாவது இந்த கோவிலில் இருக்கிற யானையை ஒரு யானை பாகன் சொல்கிறத கேட்கும். உட்காருனா உட்காரும், காலாட்டினா காலாட்டும், தும்பிக்கையில் காசு வாங்குன்னா வாங்கும், கொண்டானா கொடுக்கும், எல்லாம் செய்யும். அதே பாகன் காட்டில் இருக்கிற ஒரு யானையை அடக்க முடியுமானா முடியாது. பக்குவப்படுத்துறது. மனுஷன் கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மேன் இஸ் அனிமல்னு. அப்போ கோவிலில் இருக்கக்கூடிய யானைகள் மாதிரி பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த சான்றோர்கள், துறவிகள், நிறைய படித்த மகான்கள், இவங்கள்லாம் கொடுத்த இந்த தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள் மனிதர்களை சிம்பிளாக வாழ வச்சுருக்கு. அப்படிலாம் எல்லாருமே காட்டுவாசி மாதிரி இருப்பான், காட்டு யானை மாதிரி. அண்ணா, அருமையாக சொன்னீங்கண்ணே. ஆனால் ஏன் நான் யானையை சொன்னேன் தெரியுமா? அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது. மனுஷனும் யானை மாதிரி அளவே இல்லாமல் பசி இல்லைன்னாலும் சாப்பிடுவான். அதனால தான் யானையை உதாரணமாக சொன்னேன். ஆனால் ரொம்ப சூப்பராக சொன்னீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. வாழ்த்துக்கள் கோபாலு, வாழ்த்துக்கள்.